அஸ்ஸலாமு அலைக்கும். ஊருக்கு பயணத்துக்கு போகிறோம் இல்லையா, அப்படி போகும்போது கண்டிப்பாக பயணங்கள் துவா சொல்லி தான் ஆகணுமா? ஓகே அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, பயணத்தில் போகும் பொழுது துவாவை கண்டிப்பாக சொல்லிட்டு தான் நம்ம போய் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. துவாவை நாம் அவசியம் சொல்லிட்டு தான் போகணும். இப்போ ஒருவேளை துவா சொல்லாம போயிட்டா நம்ம குற்றவாளியா அப்படின்னு பார்த்தா குற்றவாளி கிடையாது. மார்க்கத்துல எது கட்டாய கடமைன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை விட்டால் நாம குற்றவாளி. இப்ப ஐவேளை தொழுகை இருக்குது இல்ல, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த ஐவேளை தொழுகை நமக்கு ஃபர்லான ஒரு தொழுகை. இந்த தொழுகை ஒரு ஆள் தொழலன்னு வைங்க, அவர் குற்றவாளின்னு அர்த்தம். கண்டிப்பாக மறுமையில இறைவனிடத்துல விசாரிக்கப்பட்டு அது அல்லாஹ் நாடுதான் அந்த தப்பை மன்னிச்சா பிரச்சனை இல்லை, இல்லாட்ட நாம அந்த நம்மள்ட்ட உள்ள அந்த தப்புக்கு இறைவனிடத்துல தண்டனை பெற்றாகணும். இப்ப இதே நபர் அந்த ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத் இருக்குதா இல்லையா, அது அதிகம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு நபிமொழி தான். யார் அந்த ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காயத்தை தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அது இந்த உலகத்தை விட சிறந்தது, உலகத்துல உள்ள விஷயங்களை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அதிகம் வலியுறுத்தி சொல்லப்பட்டாலும் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து ஒரு ஆள் 2 ரக்காய் தொழாம விட்டாருன்னா அவர் அல்லாஹ் குற்றவாளியாக ஆக்க போறதில்லை. அப்ப இதுல முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது, நாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்ப குற்றவாளியாக வருவோம் என்று பார்த்தால் அது நமக்கு ஃபர்தான ஒரு காரியமாக இருந்து கட்டாய கடமையாக இருந்து அதை செய்யாவிட்டால் நாம குற்றவாளி. இப்ப அந்த பயண துவா இருக்குதா இல்லையா, இது பயண துவா ஓதுறது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா பயண துவாவை ஒருவர் ஓதாம விட்டா அவர் இறைவனிடத்துல குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு செய்தி கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில ஒருவர் பயணத்துவ ஓதாம போனாலும் அது மார்க் அடிப்படையில் அவர் குற்றவாளி என்ற ஒரு நிலையை அடைய மாட்டாரு. சரி, இப்ப எனக்கு அந்த துவா தெரியலையே, என்ன செய்யறது? எவ்வளவு விஷயம் தெரியாம தான் இருந்தோம், இப்ப நிறைய கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? அந்த மாதிரி கேட்டு படித்து தெரிந்து கொண்டு நீங்க அந்த துவாவை சொல்லிட்டு போறது இது நமக்கு தான் கூடுதல் சிறப்பு. சொல்லாம போனா அல்லாஹ் நம்ம குற்றவாளியாக ஆக மாட்டோம். ஆனா அதே துவாவை சொல்லிட்டு போனா அதுல நமக்கு என்ன சிறப்பு இருக்குது அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த துவாவில் உள்ள ஒரு சாராம்சத்தை எடுத்து பாருங்க. அந்த துவாவை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இறைவனை பெருமைப்படுத்துறோம். அடுத்து சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இதுல உள்ள அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வே பாக்கியம் பொருந்தியவன், தூய்மையானவன், நான் இதுக்கு சக்தி பெற்றவனாக இருக்கவில்லை அப்படின்ற ஒரு வாசகம். இந்த ரசூலுல்லாஹ் காலத்துல ஒட்டகத்துல போனாங்க, குதிரையில போனாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் பைக்ல போறாரு, கார்ல போறாரு. பைக் கார் தான் எனக்கெல்லாம் நல்ல ஓட்ட தெரியும், நான் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்று சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா ஓட்ட முடியுமா? அதுலேயும் இறைவன் நமக்கு என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோலை தரணும். சில நேரங்கள்ல நாம நல்லா தான் ஓட்டுவோம், எதிர்த்து வர்றவன் ஒழுங்கா வரலன்னு சொன்னா, அவன் நம்ம மேல வண்டியை விட்டான்னு சொன்னா பாதிப்பு அவனுக்கு மட்டும்தான் இருக்குமா, நமக்கும் சேர்ந்து இருக்கும். அப்ப இதையெல்லாம் உள்ளடக்கிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் நான் இந்த வாகனத்தின் மீது சக்தி பெறல, நீ எனக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடு, நான் போகுவதற்கு ஒரு சாஃப்டாக போற மாதிரி நீ எனக்கு இந்த ஒரு வாகனத்தை வசப்படுத்தி கொடு, இப்படி அந்த வாகனத்தை தனக்கு கண்ட்ரோல் வருவதற்குரிய ஒரு ஆற்றலை நீ வழங்கு, அல்லாஹ்ட்ட துவா செய்யற மாதிரியான ஒரு கோரிக்கை. இன்னும் அதுல அப்படியே தொடர்ச்சியாக வந்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகள், இறைவா எனக்கு நீ இறையச்சத்தை கொடு, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லறங்களை இந்த நேரத்துல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடு. அதே மாதிரி நமக்கு நீண்ட தூரம் போக வேண்டி இருக்குது, எனக்கு அந்த மிக நீண்ட தூரத்தை கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு தூரமா நான் சீக்கிரம் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடு என்று முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிற மாதிரியும், இன்னும் அந்த பயணத்துல மனிதனுக்கு என்னென்ன களைப்புகள் இருக்குமோ இறைவா அது போன்ற களைப்புகளில் இருந்து என்னை பாதுகாத்துரு, இன்னும் நான் இந்த பயணத்துல தீமை செய்யறதுல இருந்து என்னை பாதுகாத்துரு என்று முழுக்க அந்த பயணம் மார்க்கம் சொன்ன நன்மையான வழிகள்ல கழிக்கிற மாதிரி, இறையச்சத்தை பெறக்கூடிய வழிகள்ல கழிக்கிற மாதிரி, இன்னும் அந்த பயணத்துல எந்த ஒரு சிரமமும் நமக்கு ஏற்படாத விதத்துல நமக்கு அந்த வாகனம் பாதுகாப்பாக செல்வதற்குரிய இவ்வளவு ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சுட்டு போறோம். அப்ப இதுல அந்த துவாவே ஓதாம ஒரு ஆள் போறதுக்கும் இவ்வளவு துவாக்கள் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சுட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதனுடைய நன்மைகள் இந்த உலகத்தில் நாம அடையத்தானே செய்யலாம். அப்ப இதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கிடுங்க. இப்ப நமக்கு அந்த துவா ஒருவேளை தெரியாவிட்டாலும் எவ்வளவோ பல விஷயத்தை பெரிய வயசான பிறகு நம்ம படிச்சிருக்கிறோம். இது போன்ற அந்த துவாக்களுடைய பொருளை கவனத்தில் கொண்டு நீங்க அந்த துவாக்களை படித்துக் கொள்ளுங்க, மனப்பாடம் செய்யுங்க. மனப்பாடம் செஞ்சதோடு இல்லாம ஒவ்வொரு முறையும் பயணத்துல போகும் பொழுது அதை சொல்லிக் கொண்டு நாம் போனோமே ஆனால் நிச்சயம் நமக்கு அந்த பயணம்
ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பயணமாக இருக்கும். இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அதே மாதிரி அதுல இன்னொரு கேள்வியாக, இப்ப இந்த பயணத்துல போகும் பொழுது கண்டிப்பாக இதர துவாக்களையும் ஒரு ஆள் செய்யணுமா? இதர துவாக்களையும் கண்டிப்பாக செய்யணும்னு கிடையாது. பொதுவா ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யணும் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் வேணும். நம்ம எப்பெல்லாம் பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோமோ நம்ம தேவையை கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதை கேட்காம இருந்துடக்கூடாது. நம்ம துவா கேட்காம போயிட்டா அது நம்ம இறைவனிடத்துல குற்றவாளியாக போயிடுவோம் என்று நாம் என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்கள் வேணும். ஆனா அப்படி இல்லை. மார்க்கத்துல எது வலியுறுத்தப்பட்டிருக்குது? நீங்க பயணத்துல போகும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்துல அதிகம் வையுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அதிகம் ஏற்கப்படுவதற்கு அந்த பயணத்துல நீங்க போய் அதுல துவா செய்யறது அது ஒரு காரணமா இருக்குது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மனுஷன் உள்ளூர்ல இருக்கும் பொழுது முகத்தாட்சியனைக்காகவே சில தவறுகள் செய்யாம இருப்பாங்க. உள்ளூர்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. முகத்தாட்சியனைக்காகவே சில தவறு செய்யாம இருப்பாங்க. அதுவே வெளியூருக்கு போறான்னு வைங்க, போகக்கூடிய வழிகளிலேயே தவறுகள் செய்ய ஆரம்பிப்பான். வெளியூர்ல தங்கி இருக்கிறான்னு வைங்க, அதுவெல்லாம் அவனுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தும். நம்மளதான் கண்டிக்க யாருமே இல்லையே, நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, எல்லாம் தெரியாத முகமா தானே இருக்குது. இப்ப நம்ம என்னனாலும் பண்ணிக்கிடுவோம், என்ன தப்புனாலும் பண்ணிக்குவோம் என்று தவறு செய்ய வேண்டும் என்ற இந்த பண்பு தான் பொதுவாக ஒருவன் உள்ளூரில் இருந்து வெளியூர் கிளம்பும் போது இந்த பண்பு ஒருவனுக்கு அதிகம் மிகைக்கும். இஸ்லாம் சொல்றது நீங்க அப்படி தப்பின் பக்கம் போயிடாத. வெளியூர்ல இருந்தால் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்க. இன்னும் அதுல உன்னுடைய கோரிக்கை அல்லாஹ்ட்ட கேளு. நீ அந்த வெளியூர்ல போய் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்துல கேளு. உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிக நெருக்கமான நேரம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நாம பயணத்துல போகும் பொழுது ஒருவர் துவா செய்யாம தன்னுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்துல செய்யாம போயிட்டா அவர் குற்றவாளி என்று மார்க்கம் சொல்லல. அதுல மார்க்கம் அதிகம் வலியுறுத்தி சொல்லுது. நீங்க துவா செய்யறதை அதிகமா ஏற்றுக்குங்க என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஒருவர் பயணத்தின் மூலம் துவா செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிக நெருக்கமான நேரமா இருக்குது என்பது இந்த கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.